நிர்வாகிகள் கழக கொடியினை ஏற்றி ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இது போன்ற நலத்திட்டங்களும் இனிப்புகளும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர் கலைஞர் அவர்களை எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றது. இன்றைய முதல்வர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருப்பது, நம்முடைய இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருப்பது, மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் பழகுங்கள், அவர்களது குறையை கேளுங்கள், அவர்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்யுங்கள், செய்ய முடியாததை எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதனால்தான் நாங்கள் எந்த பிறந்த நாள் நிகழ்வாக இருந்தாலும் அது மக்களுக்கு உண்டான பிறந்த நாட்களாக எடுத்து சென்று அந்த நலத்திட்டங்களை மக்களிடம் கொடுத்து அவர்களுடைய வாழ்த்துக்களை எங்களுடைய தலைவர்களுக்கு பெற்றெடுத்துக் கொண்டு சென்று சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இதுபோல நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் முழுமையிலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்க தாய்மார்கள்லாம் இந்த அளவுக்கு அமர்ந்து இருக்கிறீங்க. கலைஞர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஆனால் கலைஞர் செய்த நன்மைகள் இன்றும் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கின்றன. அந்த நன்மைகள் ஒரு ரெண்டு நன்மையை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு நான் போயிடுறேன். அவ்வளவுதான், அதுக்கு மேல நான் பேச போறேன். ஒரு நன்மை, மகளிர் சுய உதவிக்குழு திட்டம். இது நீங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. பெண்கள், அதுவும் தாய்மார்கள் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. 1989 முதலமைச்சரானார் டாக்டர் கலைஞர். 91 வரை ஆட்சி காலம் இருந்தது. 2 ஆண்டு காலத்தில் ஆட்சியை கலைத்து விட்டார்கள். அதுவே அந்த இடத்துக்கு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. 1990ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் நினைவிலே ஒரு உணர்வு தோன்றுகின்றது. இந்த பெண் இப்ப 2023-24 இருக்கும். ஆனா 1990 எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க, ஒரு 24 வருஷத்துக்கு முன்னால. அப்போ டாக்டர் கலைஞர் அவர்களுடைய எண்ணங்களிலே தோன்றிய திட்டம் தான் இந்த திட்டம். இந்த பெண்கள் எல்லாம் வீட்டிலே அடைந்து கிடக்கின்றார்களே, இவர்களுக்கு ஏதாவது ஒரு வருமானத்திற்கு வழியை தேடி தர வேண்டும். பெண்கள் வீடுகளிலே இருந்து வெளியே வர வேண்டும். வெளியே வந்து பொருளாதாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ள வேண்டும். அந்த பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு சுய உதவி குழுக்கள் என்கின்ற திட்டம் 1990ஆம் ஆண்டு தர்மபுரி மாவட்டத்தில் பெண்கள் திட்டம் மட்டும் சொல்ற, ஆண்கள் தான் பார்த்து பணக்காரன் வீட்டிலே பார்த்து கொண்டிருந்த சிறு கூரை கொண்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இந்த பெண்களுக்காக இலவச அடுப்பும் இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்தோம். இந்த பெண்கள் எல்லாம் ஈர விறக வச்சு ஊதாம்புகளை வச்சு ஊதி நுரையீரல் பிரச்சனை வந்து நிறைய பெண்கள் நுரையீரல் பிரச்சனையால் இறந்து போகின்றார்களே என்று நினைத்த டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான் இன்றைக்கு சாதாரண சாமானிய பெண்கள் வீட்டிலும் சிலிண்டர் இருக்கிறது என்றால் அது கலைஞர் கொண்டு வந்த திட்டம். நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்படியே பார்த்தாரு. அசம்பிளி போயிருக்கு. அப்போ ஒரு 3 பெண்கள் இறந்து போறாங்க. அசம்பிளியில வந்து சொல்றாங்க 3 பேர் செத்து போயிட்டாங்க. எப்படி செத்தாங்கன்னு கேக்குறாரு. கேஸ் சிலிண்டர் வெற்றி பூசி செத்துட்டாங்க. அப்படியான்னு கேட்டார். என்ன வயசுன்னு கேட்டார். எல்லாம் சின்ன வயசு, கல்யாணம் ஆனவங்க. அப்படியா? மாமியார் கொளுத்துனா சிலிண்டர் வெடிக்க மாட்டேன்தான், மருமக கொளுத்துனா மட்டும் வெற்றி போகுதா அப்படின்னு போய் சொல்லிக்கிறாங்க. இது என்ன புதுசா இருக்குது, புதுசா சொல்றீங்களா? அது எப்படி மருமக கொளுத்துனா மட்டும் வெடிக்கும், மாமியார் கொளுத்துனா வெடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க அங்க இருந்தவர்கள், இந்த பெண்கள் எல்லாம் திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள், வரதட்சணைன்னு ஒரு பிரச்சனை வருது, அத அந்த அப்பாவும் அம்மாவும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது எப்படி கொடுப்பேன், எஞ்சூத்தா செய்து அவளுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காம விட்டுறாங்க. இதனாலேயே நிறைய கேஸ் ஸ்டவ் வச்சு அந்த பெண்கள் எல்லாம் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப கலைஞர் சிந்தித்து பார்க்கின்றார். பெண்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா, இவர்களுக்கு ஒரு வழியை கொண்டு வர வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தார். தாய் வீட்டு சொத்திலே பெண்களுக்கு